ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி கிருத்திகைங்கள மதியம் சாப்பாடு செய்து படைக்கலான்ட்டு பீட்ரூட்டு காய் இருந்தது. அதை தான் சீவி ரெடி பண்ணின்னு இருக்கேன். சுலபமாக படைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காயெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் வெட்டிக்கின்னு இருந்தேன். அந்த தக்காளியில் நடுவில் அப்படியே ஒரு தண்டு மாதிரி வரும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடணும். அது நம்ம சாப்பாட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது. அதனால தான் நான் வெட்டி எடுத்துட்டேன். சரி, நம்ம சாம்பாருக்கு ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தது. சரி, அந்த போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை காய் அரிஞ்சு வச்சேன். நம்ம காயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி உடம்பு வேறு இன்றைக்கி சரியில்லைங்க. இந்த வெயிலாலேயே என்னாவோ தெரில, ஒரே டயர்டாகவே இருந்தது. சரி, இன்றைக்கி கிருத்திகையாச்சே படைக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் காலையில் குளிச்சுட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். விளக்குலாம் பூ போட்டு பொட்டு வச்சுட்டு பூ போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சமையல் செய்து படைக்க வேண்டியது தான். இந்த என்னதான் குளிச்சுட்டு வந்தால் கூட அந்த அடுப்பு அனலுக்கிட்ட நிற்கிறது அப்படியே வேர்த்து ஊற்றுது, என்னதான் ஃபேன் ஓடனாலும். அதனாலே நான் அடுப்புக்கிட்ட கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு இந்த ஐஸ் க்யூப்பு போட்டு கொஞ்சம் சில்லுன்னு கொடுக்கும், அது மாதிரி ஒரு ஃபேனு தான் வாங்கி வச்சு இருக்கிறேன். வீடியோவில் வரும் பாருங்கள். பீட்ரூட்டுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சாச்சு. சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் அதையும் வெட்டி வச்சுட்டேன். சுலபமாக படைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களாம் படைக்கிறதுக்கு சமைச்சிட்டிங்களா, சமைச்சின்னு இருக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் லைவில் வரேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் எனக்கு தயவுசெய்து பேசுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள்.